விருச்சிகம். இந்த உறவிடம் கவனம். எந்த உறவிடம் கவனம்? வீடியோ ஃபுல்லா பாருங்க. டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு as usual கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பார்க்காம தம்ப்நெயில் மட்டுமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தம்ப்நெயிலுக்கும் கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாம நான் எதுவுமே பேசல. உள்ள இருக்க கண்டென்ட்டுக்கும் கண்டிப்பா தம்ப்நெயிலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோலயும் நான் பேசியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். விருச்சிகம் இது ஒரு ஸ்திர ராசி. செவ்வாயுடைய பெண் வீடு. மேஷம் விருச்சிகம் ராசிக்கு செவ்வாய் அதிபதியா வருவாரு. விருச்சிகம் வந்து பெண் வீடு. செவ்வாயுடைய குணங்கள் எல்லாம் கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கும், ஆனா கண்டிப்பா இருக்கும். செவ்வாயுடைய குணங்கள் அதாவது கோபம், முன்கோபம், முரட்டு குணம், முடிவெடுக்கக்கூடியதுல அவசர கொடுக்கத்தனம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நிதானம் இருக்காது விருச்சிகம் லக்னம் ராசிக்காரங்க கிட்ட. அட் த சேம் டைம் ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க. எங்கேயும் கம்ப்ரஸ் ஆக மாட்டாங்க. ரொம்ப டாமினன்ஸும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. எங்கேயும் கம்ப்ரஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் விருச்சிகம் ராசிக்கான ட்ரைட்ஸா இருக்கும். ஓகே, விருச்சிகம் ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மந்த் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். விருச்சிகம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. 2 சுபகிரகம், ஏற்கனவே குரு இருக்கு, இப்ப சுக்கிரனும் சேர்ந்து 2 சுபகிரகம் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல இருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்வையால பாக்குது. 2 சுப கிரகங்களுடைய பார்வையை கொண்ட தனம் வாக்கு குடும்பஸ்தானம் விருத்தி ஆகுது. ஸோ நல்ல பணவரவு இருக்கும். ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஜீவனாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி ஆகுறதுனால ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். பிஸ்னஸ் நல்லா இருக்கும். பிஸ்னஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்த செட்பேக்ஸ் எல்லாம் விலகி நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். நல்ல ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு நடக்கும். சுக்கிரன் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் கடகம் ராசி மேல பயிற்சியாகி போயிடும். மிதுனம் ராசி மேல இருந்து கடகம் ராசிக்கு பயிற்சியாகி போயிடும். அது உங்களுக்கு பாக்கியஸ்தானம், 9வது இடம், பூர்வீகம், அப்பா, இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஸ்தானம். ஸோ பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதா இருக்கும். பூர்வீகத்துல இருக்கக்கூடியவங்க நல்லா இருப்பாங்க. பூர்வீகத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 9வது இடம் ஆக்டிவேட் ஆகுது இல்லையா? 9வது இடம் வந்து சுக்கிரனுடைய இருப்புனால 9வது இடம் வந்து செழிப்பாகுதுன்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் விலகும். பூர்வீகத்துல நீங்க சொத்து வாங்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டுல நல்லா இருந்தா கூட நேட்டிவ் டிராவல் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, இப்பெல்லாம் முன்னாடி இருந்த அந்த தடைகள்லாம் நீங்கி உங்க சொந்த ஊருக்கு நீங்க டிராவல் பண்ண முடியும். சுக்கிரன் வீடு வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய காரக கிரகம். 9வது இடத்துல உங்க ராசிக்கு 9வது இடத்துல இருக்கு. பாக்கியஸ்தானம் அது, பூர்வீகத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அது. உங்க அப்பா அதெல்லாம் இண்டிகேட் பண்ணும். தந்தைக்கான ஸ்தானமும் அதுதான். சரிங்களா? உங்க தந்தையால லாபம், தந்தைக்கு உடல் நலம் நல்லா இருக்கிறது, தந்தையால உங்களுக்கு உதவி, தந்தை வழி சொத்து கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி வேணா அதை எடுத்துக்கலாம் நீங்க. சரியா? இதுக்கு முன்னாடி தந்தைக்கு இருந்த உடல் நல குறைவெல்லாம் சரியாகும். உங்களுக்கும் தந்தைக்கும் இருந்த கருத்து வேறுபாடு சரியாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகமான சுக்கிரன் 9வது இடத்துல இருக்கிறதுனால அந்த இடம் விருத்தி ஆகுது. வீடு யோகம், வாகன யோகம்லாம் இந்த டைம் கண்டிப்பா அமையும். அப்பா மூலமா உங்களுக்கு பூர்வீகத்துல வீடு கிடைக்கிறது, கார் அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாசம் நடக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல ஆட்சி ஆகுறதுனால உங்களுக்கு அது வந்து தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா? நல்ல வருமானம் இருக்கும். நல்ல ஒரு பணவரவு நல்லாவே இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம். ரொம்ப ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல லீடர்ஷிப் கிடைக்கும். சூரியன் வந்து தலைமை பதவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், தலைவன். சரியா? ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்கள், லீடர்ஷிப்பு, இதெல்லாம் ஆஃபீஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நல்ல ரெகக்னேஷன் இருக்கும். நான் தம்ப்நெயில்ல சொன்ன விஷயம். இந்த உறவிடம் கவனம். எந்த உறவிடம் கவனம்? 11வது இடம் உங்களுடைய மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். சனியுடைய பார்வை ஏற்கனவே அதுல விழுகுது இல்லையா? 11வது இடத்துல சனியுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு. இந்த கோச்சாரத்துல அந்த நிலைமையில இப்ப இருக்கு. சனி வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கும். சனியுடைய பார்வை அந்த ஸ்தானத்துல படதான் செய்யும். ஆனா இப்ப ஒரு பிரச்சனை என்னன்னா, செவ்வாய் வந்து பயிற்சியாகி உங்களுடைய 11வது இடத்துக்கு வருது. சோ அந்த இடம் கெடுது. 2 பாவ கிரகங்களுடைய தொடர்புனால அந்த ஸ்தானம் கெடுது. மூத்த சகோதர வழியில உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு கெடும்.
அவருடைய மூத்த சகோதரன் சகோதரி அவங்களுடைய ஹெல்த் கெடும். உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சண்டைகள் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். உறவு வந்து சுமூகமா இருக்காது, அந்த ஸ்தானம் கெடுது. சரியா? ஸோ இதை எப்படி வேணா நீங்க இதை எடுத்துக்கலாம். பார்வையால செவ்வாய் 5வது இடத்தை பாக்குது. 5வது இடத்துல ஏற்கனவே சனி இருக்குது. 2 பாவகிரகங்கள் வந்து சமசப்தமமா பாத்துக்கிறது. ஸோ இந்த 2 ஸ்தானமும் கெடும். 5வது இடம் வந்து உங்களுடைய குழந்தைகளையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதிர்ஷ்டம், குழந்தைகள், உங்களுடைய எண்ணம், இது எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஸ்தானம் அது. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் தெளிவா இருக்காது இல்லையா? உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தைங்க கொஞ்சம் சிக்காகிறது, குழந்தைங்களுடைய படிப்புல சில குறைகள் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களும் இப்ப கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு குழந்தைங்களால சில மன வருத்தங்கள் இருக்கும். 11வது இடம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூத்த சகோதர ஸ்தானம். மூத்த சகோதர ஸ்தானமும் கெடுது, சகோதர காரகனான செவ்வாயும் கெடுது. சனியுடைய பார்வை செவ்வாய்க்கு படுது. ஸோ ஸ்தானமும் கெடுது, காரக கிரகமும் கெடுறனால கண்டிப்பா மூத்த சகோதர வழியில உங்களுக்கு சில மனக்கவலைகள் இருக்கும். ஸோ அதுதான் நான் தம்ப்நெயில்ல சொன்ன விஷயம். உங்களுடைய 4வது இடத்துல ராகு இருக்கு இல்லையா? வீடு, வாகனம், கல்வி, தாயெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 4வது இடம். 4வது இடத்துல ராகுவோடைய இருப்புனால அந்த ஸ்தானத்துல சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்காது. அம்மாவுடைய உடல் நல குறைவு இருக்கும். சில நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, சில உதவிகள் எதிர்பார்த்திருப்பீங்க அம்மா வழியில, அது உங்களுக்கு கிடைக்காத மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனா குருவுடைய பார்வையினால கட்டுக்குள்ள இருக்கும். பெரிய எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7வது இடம் மாங்கல்ய ஸ்தானம். சரியா? உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஸ்தானம் 7வது இடம். 7வது இடத்த சனியுடைய பார்வை படுது. சனி பார்வையினால அது இன்னும் 2 வருஷம் அப்படிதான் இருக்கும். இருந்தா கூட 7வது இடத்துக்கான காரக கிரகமான சுக்கிரன் கெடல நல்ல நிலைமையில இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது வந்து உங்க ராசிக்கு 10வது இடத்துல இருக்கு. இயக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் கேது. சரியா? தொழிலுக்காக நீங்க வந்து வேலை விஷயமா வெளியே போறது, நகர்ந்து போறது, சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், டிராவல் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு நடக்கும். ராசி பலன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சொந்த ஜாதகத்துல உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு 6-8 அதிபதி தசை நடக்குதா? அப்படி உங்களுக்கு 6-8 அதிபதி தசை அவயோக கிரகங்கள்னு சொல்லுவாங்க. வேதிக் அஸ்ட்ராலஜில மறைவு ஸ்தானாதிபதி 6, 8, 12. 12வது அதிபதி கூட விரயஸ்தானாதிபதி இருந்தாலும் அது பெரிய அளவுல ஒரு அசுபத்தன்மை உள்ள ஸ்தானமா சொல்லப்படல. ஆனா 6-8 அப்படிங்கிறது வரவே கூடாத விஷயம். 6-8 அதிபதி தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜாதகத்துல நான் சொல்ற இந்த ராசி பலன் எதுவுமே மேட்ச் ஆகாது, வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகும். கமெண்ட் ஃபுல்லா நீங்க அதான் பண்ணுவீங்க, எல்லாமே போய் எதுவுமே எனக்கு நடக்கல அப்படின்னு நீங்க பண்ணுவீங்க. ஜாதகத்தை செக் பண்ணும். ராசி பலன் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாத்தையும் ஜோதிடத்தையும் அப்படி ராசி பலன்ல அடைக்கிட முடியாது இல்லையா? ஓகே, ராசியே வேணான்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு, ராசி பலனையே சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ராசி முக்கியம்தான். ஆனா ராசியை விட ரொம்ப முக்கியமானது உங்களுடைய சொந்த ஜாதகம். ராசி வந்து நம்ம ஜென்ம சனி, அஷ்டம சனி அதை கணக்கிடுறதுக்கு பார்க்கலாம். இந்த தசா புத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடக்குதா? நான் சொல்ற அந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு பொருந்தும். என்னதான் இருந்தாலும் விருச்சிகம் ராசிக்கு அஷ்டம சனியோ, ஜென்ம சனியோ, இல்ல 7.5 சனியோ நடக்கல. சோ பெரிய கெடுபலன்கள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் நான் சொல்ற இந்த விஷயங்கள்ல, நான் சொன்ன இந்த மூத்த சகோதர ஸ்தானம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருக்கணும். மற்றபடி இந்த ஆகஸ்ட் மாசம் விருச்சிகம் ராசிக்கு ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, சந்திரன் ராசிக்கு 8வது இடத்துல மறைறது தான். உங்க ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் போய் இருக்கக்கூடிய அந்த டைம் ஒரு 2 நாள் இருக்கும். இந்த மாசம் உங்க ராசிக்கு 19, 20ஆம் தேதிகள்ல அது நடக்கும். மனசை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். மனசை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் 8வது இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இருக்கும். ஒரு நிலையா இருக்காது மனசு, முடிவு எடுக்கிறதுல குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திராஷ்டமம் டைம்ல நடக்கும். ஸோ 19, 20ஆம் தேதிகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அகெயின் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன், ராசி அதிபதி பாவத்தன்மை அடையுது. செவ்வாய் பயிற்சியாகி சனியுடைய பார்வை வாங்கி பாவத்தன்மை அடையுது. தைரியம், சகோதரன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய காரக கிரகம் வந்து செவ்வாய் பாவத்தன்மை அடையுது. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். நான் திரும்பவும் சொல்றேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்க ராசிக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.